குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் நம்பர் லெட்டர் கோடிங். இதுக்கு தேவையானது ஏபிசிடி லெட்டர்ஸோட நம்பர் தெரியணும். மேலேருந்து கீழே வர 1லேருந்து 26 வரை எழுதிக்கணும். அதே போல் இசட்லேருந்து ஏ வர 26 நம்பர்ஸ் எழுதிக்கணும். இப்போ இது தெரிஞ்சாலே நம்ம இந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், பிசிஏ அதை எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னா இஎஃப்டின்னு எழுதியிருக்காங்க. அப்போ ஹச்ஐஜி எப்படி வரும்னு கேட்டிருக்காங்க. இப்போ பி அப்படின்னா அதுக்கு அடுத்து 3 லெட்டர்ஸ் கழிச்சு சிடிஇ மூணாவது லெட்டர் வந்து இ வந்திருக்கு. அதே போல் சிக்கு அப்புறம் மூணாவது லெட்டர் சிடிஇஎஃப் மூணாவது லெட்டர் எஃப் வந்திருக்கு. அதே போல் ஏக்கு அப்புறம் மூணாவது லெட்டர் டி வந்திருக்கு. அதே ப்ராசஸில் இங்கே ஹச்ஐஜியை நம்ம எழுதணும் அப்படின்னா ஹச்க்கு அப்புறம் 1 2 3 அப்போ மூணாவது லெட்டர் வந்து கே வந்திருக்கு. ஐக்கு அப்புறம் மூணாவது லெட்டர்னால் ஐஜேகேஎல். அப்புறம் ஜிக்கு அப்புறம் மூணாவது லெட்டர் அப்படின்னு பார்த்தோன்னா ஹச்ஐஜே ஜிஹெச்ஐஜே. அப்போ ஆன்சர் வந்து கேஎல்ஜே. நெக்ஸ்ட் ஒரு மாடல் பார்க்கலாம். இது இசட்ஏ அப்படிங்கிறத ஒய்பின்னு எழுதியிருக்காங்க. அப்போ கொஸ்டின் வந்து எக்ஸியை எப்படி எழுதணும்னு கேட்டிருக்காங்க. இப்போ இசட்ஏ அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய இசட்டில் கீழே நம்பர் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஃபஸ்ட் நம்பர். அதே போல் ஏல மேலே கொடுத்துருக்கூடியது ஃபஸ்ட் நம்பர். அப்போ கீழே உள்ள ஃபஸ்ட் நம்பர், மேலே உள்ள ஃபஸ்ட் நம்பர். அப்போ ஒய்பி அப்படின்னு வந்திருக்கு. ஒய்பி அப்படிங்கிறது செகண்ட் நம்பர் ஒய், மேலே இருக்கக்கூடிய செகண்ட் நம்பர் பி. அப்போ இசட்ஏ அப்படிங்கிறத ஒய்பின்னு எழுதியிருக்காங்க. அப்போ எக்ஸிங்கிறத எப்படி எழுதணும்னு கேட்டிருக்காங்க. அப்போ எக்ஸி எழுதும் போது எக்ஸி இங்கே கீழே தேர்ட் லெட்டரும் மேலே தேர்ட் லெட்டரும் எக்ஸி. அப்போ அதுக்கு அடுத்தது வந்து 4th லெட்டர், கீழே 4th லெட்டர் டபிள்யூ, மேலே 4th லெட்டர் டி. இப்போ ஆன்சர் வந்து எக்ஸி இஸ் ஈக்குவல் டு டபிள்யூடி. நெக்ஸ்ட் மாடல் வந்து தமிழ் அப்படிங்கிறத 55ன்னு எழுதியிருக்காங்க. அப்போ இங்கிலீஷோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ தமிழ் அப்படிங்கும் போது நம்ம மேலேருந்து நம்பரிங் வைக்கும் போது தமிழுக்கான நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாருங்கள். தமிழுக்கு டீக்கு வந்து 20, ஏக்கு வந்து 1, 20 + 1 வந்து 21, எம்முக்கு வந்து 13, 21 + 13 வந்து 34. அடுத்தது ஐயோட லெட்டர்ஸ் வந்து ஜே, ஐக்கு வந்து 9 வந்திருக்கு. அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கான ஆன்சர் வந்து I9, எல் வந்து 12 வந்திருக்கு. அப்போ 1 + 9 + 12 + 13 + 20 இதெல்லாம் ஆட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் தமிழ் 55. அதே போல் இங்கிலீஷோட லெட்டர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணோம்னா 75. தேங்க்யூ.